ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எண்ணெய் குடிக்காமல் நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்டில் நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டவே இது மிஞ்சுற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்ல ஒரு சூடான டீயோட இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா. இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதோட தண்டு பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நீளமாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செய்யும்போது ரொம்ப அழகாக நல்லா டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா காலிஃப்ளவரில் குட்டி குட்டியாக புழுக்கள் வந்து இருக்கும், ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது காலிஃப்ளவரை. இப்போ அதுக்காக தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடானாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த சூடான தண்ணியில் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட் இது கூட சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இது மாதிரி செய்யும்போது காலிஃப்ளவரில் இருக்க குட்டி குட்டி புழுக்கள்லாம் செத்துரும். அப்படி இருந்தால் கூட அதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம காலிஃப்ளவரை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த காலிஃப்ளவர் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான டீ போட்டுக்கலாம். இந்த டீ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ தேவையோ அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டீ தூள் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம இஞ்சிலாம் இடிப்போம் இல்லையா, அந்த உரல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சியை தட்டியாச்சு. இப்போ இது கூட 2 கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறோம். இந்த கிராம்பு கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காவும் சேர்த்துட்டு இந்த கிராம்பு இஞ்சி இது 3த்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த கிராம்பு, இஞ்சி, ஏலக்காய் இது 3த்தையும் நம்ம டீ தூளில் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த டீக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை இருக்கும் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு சர்க்கரையை நம்ம இந்த டீ தூளில் சேர்த்துக்கிறோம். நார்மலாக நம்ம ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை யூஸ் பண்ணுறோம்னா அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரையை இந்த டீ கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த டீயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா இந்த சர்க்கரை கரையிற மட்டும் இதை நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சு குறையணும். அந்த அளவுக்கு வரும்போது நம்ம பக்கத்துலேயே பால் சுட வச்சுருந்து அந்த சூடான பாலில் சேர்த்துக்கணும். சில்லுன்னு இருக்க பாலில் சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பக்கத்தில் பால் வந்து சுட வச்சுருக்கணும். அந்த மாதிரி சூடாக இருக்கிற பாலில் நம்ம இந்த கொதிச்சிட்ருக்க டீ தண்ணியை வந்து சேர்த்துடணும். இப்போ நான் ஆல்ரெடி பக்கத்தில் பால் வந்து காய வச்சுருந்தேன். அந்த பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த டீ டிகாஷனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வடிகட்டெல்லாம் தேவையில்லை. அதை அப்படியே வந்து இந்த கொதிக்கிற பாலில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம அந்த மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில் போட்டதால் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீளமாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பக்கோடா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் லாலிபாப் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் இந்த பக்கோடாவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், அதனால் இதோட கலர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இது 4த்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் இதோட காரமெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் இறங்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிடும்போது இன்னுமே சுவையாக இருக்கும். அடுத்ததாக இங்கே பாருங்கள், மாவு சலிக்கிற சல்லடை ஒன்று இந்த காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவும் சேர்த்துட்டு 2த்தையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே சலிச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு இதை வந்து சேர்த்துக்கிட்டா நம்ம எடுத்துக்கிற காலிஃப்ளவரோட குவான்டிட்டியை பொறுத்து இதை நம்ம கூட குறைய கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு நான் சேர்த்தேன், அந்த டைம் வீடியோ வந்து ஆனில் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது அப்படியே வந்து அதில் அந்த காலிஃப்ளவரில் இருக்க ஈரப்பதத்திலே அப்படியே ஃபஸ்ட் நம்ம கலந்து விடணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி நம்ம சேர்த்துட்டோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா போடும்போது சொதன்னு நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். லேசாக நம்ம தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா, மசாலாக்கள்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா, அந்த மசாலா ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவரில் இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அதுக்காக இப்போ அதனால் மறுபடிக்கும் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா என்னன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் இந்த காலிஃப்ளவரை சேர்க்கும்போது ஒரே நேரத்தில் மொத்தமாக கொட்டிடாமல் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பீசஸாக அப்படியே கடகடன்னு நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும் கிறிஸ்பியாக. இப்போ இந்த எண்ணெய்க்கு போதுமான அளவுக்கு காலிஃப்ளவரை இது கூட சேர்த்தாச்சு. காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். காலிஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்க்குற நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இதனால் நம்ம இந்த எண்ணெயில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அதாவது தள்ளி விட்டுக்கணும். பாதி அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் நல்லா வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த எண்ணெயில் இந்த மாதிரி தள்ளி விட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லா சைடும் ஈவனாக கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு காலிஃப்ளவரு. இல்லைனா ஒரு சைடு வெந்தும் ஒரு சைடு வேகாமலும் இருக்கும். இப்படி எண்ணெயில் நல்லா கலந்து விட்ட மாதிரி கரண்டியை வச்சு லேசாக அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா கிடைக்கணும், நமக்கு நல்லா செவந்து வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் எடுத்தோம்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகுறதுக்கு. ஆனால் எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும்.
இப்ப பாருங்க, இந்த மாதிரியே இந்த காலிஃப்ளவர நம்ம திருப்பி திருப்பி விட்டு, கலந்து விட்டு இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் எல்லா சைடும் ரொம்ப ஈவனா கிரிஸ்பியான காலிஃப்ளவர் கிடைக்கும். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாவே எண்ணெயில இந்த காலிஃப்ளவர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வெளியில எடுத்துடலாம். நம்ம இந்த காலிஃப்ளவர கரண்டியில எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த சலசலப்பு அந்த சத்தம் மாதிரியே இருக்கும். அந்த டைம்ல நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதே மாதிரியே அடுத்த செட்டு காலிஃப்ளவரும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது டீயும் கொதிச்சு வந்துடுச்சு. அதையும் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து டிகாஷன் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வேணும்னா, நீங்க இன்னும் கூட டீ தூள் சேர்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டீ கிடைக்கும். இப்போ டீயும் வடிகட்டியாச்சு. அடுத்ததா நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான காலிஃப்ளவர் பக்கோடா கூட இப்படி சூடான டீ வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்குங்க. அதுவும் ஈவினிங் டைம்ல. நம்ம சேர்த்துருக்க மசாலாக்கள்லாம் பாருங்கள் கொஞ்சம் கூட உதிராம நல்லா சூப்பராக வந்திருக்கு காலிஃப்ளவர் பக்கோடா. கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் எண்ணெய் கூட ரொம்பலாம் இழுத்துருக்காது. நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியான காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டிலையே கொஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் ஹெல்த்தியாக சூடான டீயோட கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.